அண்மை செய்தி. சட்டப்பேரவையில் தவேகாவிற்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுக எம்எல்ஏக்களின் பதவியை பறிக்க வேண்டும் என பழனிசாமி தரப்பு வலியுறுத்தியுள்ளார்கள். அதிமுகவைச் சேர்ந்த 25 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என தலைமைச் செயலகத்தில் சபாநாயகரை சந்தித்து இபிஎஸ் தரப்பு வலியுறுத்தியுள்ளது. கட்சி கட்டுப்பாட்டை மீறி தவேகாவுக்கு ஆதரவாக சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட 25 அதிமுக எம்எல்ஏக்கள் நேற்று வாக்களித்தனர். இந்த நிலையில் தற்போது 25 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என தலைமைச் செயலகத்தில் சபாநாயகரை சந்தித்து இபிஎஸ் தரப்பு வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அகிலன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அகிலன், உங்களுடைய விவரங்கள். வேலுமணி தலைமையிலான அதிமுகவை சேர்ந்த 25 எம்எல்ஏக்கள் நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தனர். இந்த நிலையில அதிமுகவில் கடந்த ஒரு வாரமாகவே இரு பிரிவாக பிரிந்து தனித்தனியாக ஆலோசனை மேற்கொண்டிருந்த நிலையில நேற்றைய தினம் எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான சி.வி. சண்முகம் உள்ளிட்ட 25 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக வாக்களிக்கின்றனர். இந்த நிலையில தற்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான 25 எம்எல்ஏக்களும் கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதாக நேற்றைய தினம் அவருடைய பதவிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பறித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது சென்னை தலைமைச் செயலகத்தில் இரு தரப்பு எம்எல்ஏக்களும் சபாநாயகரை சந்தித்து நாங்கள் தான் அதிமுகவினர், எங்கள் தலைவர் சொன்ன கொறடா மற்றும் சட்டமன்ற குழு தலைவரைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தனித்தனியாக மனு அளித்து வருகின்றனர். மேலும் எடப்பாடி பழனிசாமியும் சி.வி. சண்முகமும் தனித்தனியாக ஆலோசனை மேற்கொண்டு வரும் நிலையில இருதரப்பு எம்எல்ஏக்களும் சபாநாயகர் மற்றும் சட்டப்பேரவை செயலாளரை சந்தித்து மனு அளித்திருந்த நிலையில இபிஎஸ் தரப்பு எம்எல்ஏக்கள் 25 பேரும் இபிஎஸ் தரப்பு 22 எம்எல்ஏக்கள் தலைமையில அந்த கட்சியினுடைய எடப்பாடி பழனிசாமி தரப்புல அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கொறடாவான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தலைமையில சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகரை சந்திச்சு எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான 25 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும், மேலும் அவர்கள் கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில தாவேக அரசுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள், அதனால் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என தற்பொழுது மனு அளித்து வருகின்றனர். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி அகிலன். சட்டப்பேரவையில் தவேகாவிற்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுக எம்எல்ஏக்களின் பதவியை பறிக்க வேண்டும் என பழனிசாமி தரப்பு வலியுறுத்தியுள்ளது. அதிமுகவைச் சேர்ந்த 25 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என தலைமைச் செயலகத்தில் சபாநாயகரை சந்தித்து இபிஎஸ் தரப்பு வலியுறுத்தியுள்ளார்கள். கட்சி கட்டுப்பாட்டை மீறி தவேகாவுக்கு ஆதரவாக சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட 25 அதிமுக எம்எல்ஏக்கள் நேற்று வாக்களித்தனர். கட்சியின் நிலைப்பாட்டுக்கு எதிராக சட்டப்பேரவையில் வாக்களித்த 25 அதிமுக எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய கோரி இபிஎஸ் தரப்பு வலியுறுத்தியுள்ளது. கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி தவேகாவுக்கு ஆதரவாக சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட 25 அதிமுக எம்எல்ஏக்கள் நேற்று வாக்களித்தனர். கட்சியின் நிலைப்பாட்டுக்கு எதிராக சட்டப்பேரவையில் வாக்களித்த 25 அதிமுக எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய கோரி இபிஎஸ் தரப்பு வலியுறுத்தியுள்ளது.